உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹாய். ஃப்ளைட் எல்லாம் கம்ஃபர்ட்டபிளா இருந்ததா? ஐ வாஸ் கம்ஃபர்ட்டபிள். செமினாருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு. எல்லாரும் வந்தாச்சா? எஸ் சார். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். வாங்க. இங்கே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனா அங்க ஹோட்டல்ல லக்ஷ்மி எல்லாத்தையும் பார்த்துப்பாளா? ஐ நோ அவகிட்ட திறமை இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் டைமா பண்றாளே, அதோட இது ரொம்ப பெரிய பொறுப்பு. லக்ஷ்மி இப்ப எல்லாம் ஊக்கையில தான் இருக்கு. ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஹாய். பாய். வாட்? இப்படி மெதுவா ஹாய் சொன்னா பாய் தானே சொல்லுவேன். ரிஷி, என்னாச்சு? நீ அங்க பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? என்னவோ ரொம்ப கவலைப்பட்ட மாதிரி பேசுற. என் போன்ல 10 மிஸ்டு கால்ஸ் இருந்துச்சு. நீ தானே பண்ண? ரிஷி, நிஜமாவே நான் உனக்கு ஃபோன் பண்ணதான் நினைச்சேன். ஆனா ஆயுஷ் எனக்கு நிறைய வேலையை கொடுத்துட்டாரு, சோ ஃபோன் பண்ணவே நான் மறந்துட்டேன். சரி பரவாயில்ல, நீ என்ன நினைச்சு அதுவே போதும். குட். ஆனா நீ என்ன நினைக்கவே மாட்டேன்னு சொன்னல? நேத்து சொன்னீங்க, இப்போ என்னாச்சு? என்னால இருக்க முடியல. நிஜமாவே நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன். உன்னோட பேர்ல தான் நான் இங்க சமைச்சிட்டு இருக்கேன். முதல்ல ரிஷி ஜீரகம் போட்டேன், அப்புறம் ரிஷி உப்பு, ரிஷி மிளகாய், அதுக்கப்புறம் வெரி ஃபன். வராரு ரொம்ப ஃபன்னியா பேசுற. நிறைய இருக்கு. சிரிப்பு தான் வரல. லக்ஷ்மி, நான் இங்க டென்ஷன்ல உட்கார்ந்திருக்க, உனக்கு அங்க சிரிப்பா இருக்கா? டென்ஷனா? ஏன், அங்க எல்லாம் ஓகே தானே? அட இங்க எதுவும் டென்ஷன் இல்ல, அங்கதான். அங்க இருக்கிற டென்ஷன் தான் எல்லாம். இங்க நடக்கிறத நினைச்சு நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அதான் நான் இருக்கேன்ல. உனக்கு என்ன தோணுது? நான் வந்து இல்ல லக்ஷ்மி, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ இருந்தா எனக்கு டென்ஷன் இருக்காது, இருக்க கூடாது. அண்ட் நீ பெஸ்ட். இந்த வேலையில நீ தான் பெஸ்ட். அது வேற ஒண்ணும் இல்ல, உன்னை முதல் முறையா தனியா விட்டுட்டு வந்திருக்கல்ல, அதுதான் ஒரு மாதிரியா இருக்கு லக்ஷ்மி. ஆனா நீ எல்லாத்தையும் சரியா பாத்துப்பல்ல, இது என் ரெப்புடேஷன் சம்பந்தப்பட்டது. ரிஷி, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியுமா? சரி, உன் பக்கத்துல இப்போ அங்க யாரும் இல்ல தானே? சீக்கிரம் செக் பண்ணி சொல்லு. யாரும் இல்லல? பக்கத்துல யாரும் இல்லையே. இல்ல, அது இருக்கட்டும். நீயே இதெல்லாம் கேக்குற? சொல்றத கேளு. இங்க வரப்போற கிரிட்டிக்ஸ் என்ன சொல்ல போறாங்கன்ற டென்ஷன்ல தானே நீ இருக்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் சூப்பரா சமைச்சு வைப்பேன். அத சாப்பிட்டுட்டு கிரிட்டிக்ஸ் எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நான் சாப்பாட்டுல நிறைய மிளகாய் போடுறேன். அவங்க தண்ணி கூட கேட்க மாட்டாங்க. பேசுறதுக்கு கூட அவங்க வாயை திறக்கவே மாட்டாங்க. 5 out of 5 ஸ்டார் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதெல்லாம் நமக்குள்ள சீக்கிரட்டா தான் இருக்கணும். நீ இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. உனக்கு நிறைய ஸ்டார்ஸ் நான் வாங்கி தரேன். கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். ஓகேவா? நீயும் சிரிக்கும் போது பார்க்க அழகா இருக்க. ரிஷி, எங்களை பத்தி நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? என்ன விட அதிகமா. எனக்கு அது போதும். நீயே பாரு, இங்க நான் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நல்லா சமாளிச்சுப்பேன். அதாவது ஃபுல் முயற்சி எடுப்பேன். உனக்கு இந்த இடத்த பத்தி டென்ஷனே வேண்டாம். நீ அங்க நடக்கிற வேலையை மட்டும் பாரு. மீட்டிங்க நல்லபடியா முடி. நீயே பாரு, உனக்கு இந்த வேலையும் நல்லபடியா முடிஞ்சிரும். அதோட பெங்களூர் வேலையும் நல்லபடியா முடியும். அப்புறம் ரிஷியோட பெயரெல்லாம் வானத்துக்கு மேல போயிடும். You know what, லக்ஷ்மி, நான் உனக்கு கால் பண்ணது நல்லதுதான். அது வந்து நம்மளோட மனசுக்குள்ள ஏதாவது விஷயம் இருந்ததுன்னா, அண்ட் நம்ம எதிரில் இருக்கிறவங்களும் அதே விஷயத்த சொன்னாங்கன்னா, அப்ப அந்த விஷயத்து மேல நமக்கு இன்னும் அதிகமான நம்பிக்கை வரும். எனக்கு இப்ப அதே ஃபீல் தான் வருது. அண்ட் உனக்கு தெரியுமா லக்ஷ்மி, நீ என் கூட இருந்தா போதும். இந்த ரிஷி ஓபராய்க்கு என்னைக்கும் எந்த தப்பும் நடக்காது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.